சமாரியா பொண்ணை குறித்து நாம் பார்க்கிறோம். மத்தியான வேளையிலே தண்ணிக்கு வந்தாள். ஏன் மத்தியான வேளை தண்ணிக்கு வந்தால்? அவள் விபச்சார ஸ்திரியாக இருந்தபடியால் கல்லெறிந்து கொண்டு விடுவார்கள். அந்த பயத்தில் தான் தண்ணிக்கு வருகிறாள். ஆனால் தாகத்தோடு அவர் வருகிறாள். அங்கே இயேசு உட்கார்ந்திருந்தாள். அவள் கேட்டார், தாகத்திற்கு தண்ணீர் கொடு. அவள் சொல்ல, ஓ, நீ யூதனாக இருக்க என்னை பார்த்து கேட்கிறாயே, நான் சமாரியனாக இருக்கிறேன். அப்போ இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், பார்த்தியா, உன்னிடத்தில் தண்ணீர் கேட்பது யார் என்று தெரிந்தால் அவரே நீ கேட்டிருப்பாய். அப்படி என்றால் என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை, எந்த ஒரு பகுதியில் நீ தாகமாக இருக்கிறாயோ உனக்கு அந்த தாகத்தை தீர்க்கத்தக்க வல்லமையான தண்ணீரை இயேசுவின் பக்கத்தில் வந்திருக்கிறார். அவர் சொன்னால், நானே ஜீவ தண்ணீர். இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒருபோதும் தாகம் உண்டாகாது. ஜீவ தண்ணீர் தான் ஆவியானவர். ஆவியானவர் உன்னுடைய தாகமாக இருக்கும் பகுதியிலே உன் பக்கத்திலே வந்து நிற்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை, ஜீவ தண்ணீரே